ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணுது. பைத்தான், ரஸ்ட், அப்புறம் நோட்.js. ஓகேவா? இப்போ இதுல வந்து நான் பைத்தான் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, ஃப்ரம் அலித் இம்போர்ட் ஏஜென்ட். ஓகேவா? அலித்ல இருந்து ஏஜென்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது வந்துட்டு நார்மல் என்விரான்மெண்ட் ஃபைல்ல நான் என்னோட ஏபிஐ கீ வச்சிருக்கேன். அதுக்காக வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் லோட் இஎன்வின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இங்க லோட் இஎன்வின்னு கொடுத்துட்டேன். இஎன்வினா என்விரான்மெண்ட் ஃபைல்ல என்னோட கீ வச்சிருக்கேன், ஏபிஐ கீ. ஓகேவா? அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக பிரைவசியா வச்சிருக்கேன். சோ ஏபிஐ கீ இதுல வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட் ஃபைல் வச்சிருக்கேன்ல அதை கெட் பண்றேன். கெட்டு அந்த ஏபிஐ கீ நேம் இது கிராக் ஏபிஐ கீ நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? அந்த ஏபிஐ கீ அப்புறம் ஏஜென்ட்ல இந்த நான் இம்போர்ட் பண்ணல அலித்தோட ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்டுக்குள்ள அலித்தோட மாடல் நேம். ஓகே, சாரி, இது கிராக் ஏபிஐயோட மாடல் நேம். இதுல வந்து நீங்க என்ன மாடல் வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் ஏபிஐ யூஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஏபிஐ மாடல் இருக்கும் தனியா. ஓகேவா? இதே நீங்க ஜெமினி கூகுளோட ஏபிஐ அது யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மாடல் நேம் இருக்கும். அந்த மாடல் நேம் போடணும். அப்புறம் ஏபிஐ நான் கெட் பண்ணல, அதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். பேஸ் யூஆர் இது எதுக்குன்னா நீங்க வாங்குறீங்களா ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸ்க்காக பேஸ் யூஆர் நம்ம. ஓகேவா? இப்போ இது நான் ஏஜென்ட்ல வச்சிருக்கேன். ரெஸ்பான்ஸ்ல வந்துட்டு இந்த ஏஜென்ட் டாட் ப்ராம்ப்ட்னு கொடுத்து வாட் இஸ் ஸ்லாஷ் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ப்ராம்ப்ட்ன்றது தான் வந்துட்டு நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க எந்த கேள்வி வேணா கேட்டுக்கலாம். இப்போ நான் வாட் இஸ் ஸ்லாஷ் ஐன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இத போட்டு நான் ரன் பண்ணனா எனக்கு வந்துட்டு இந்த அலித்தோட ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து ஏஜென்ட் இம்போர்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அது ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏபிஐக்கு இங்க ஜெனரேட் ஆயிடுச்சா கிடைச்சிருச்சா பார்ப்போம். அதுவும் கிடைச்சிருக்கு இருக்கு அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு போய் இந்த கிராக் ஏபிஐக்கு இது மூலமா அது கொடுக்கும். அங்க வந்துட்டு ஏஐ கிட்ட இப்ப சாட் கிட்ட நம்ம கேட்போம்ல வாட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ப்ராம்ப்ட் அது ஆன்சர் கொடுக்குமோ அதே மாதிரி இங்க நம்ம ஏபிஐக்கு மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏஐ. ஓகேவா? நார்மல் ஏஐ நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட இதுதான் இந்த மாதிரி தான் சின்னதா தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். எப்படி நம்ம ஏஐ எப்படி பண்றது அப்படின்ற மாதிரினா எவ்வளவுதான் ஏபிஐக்கு கொடுப்பீங்க, அதை வச்சு வந்துட்டு ப்ராம்ப்ட் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் இங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்கும். இந்த இடத்துல நீங்க இப்ப வாட் இஸ் ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட பிரசிடென்ட் இப்ப யாரோ அதுக்கான ஏஐக்கு தெரியல இப்ப யார் இருக்கா கரண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இவ்வளவுதான் வந்துட்டு அலித்தோட ஃப்ரேம் ஒர்க் வச்சு எப்படி வந்துட்டு கோட் பண்றது, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஏஐ மூலமா யூஸ் பண்றது. இது வந்துட்டு ஆக்சுவலா ஃப்ரீ எல்எல்எம். ஓகேவா? ஃப்ரீ ஏபிஐக்கு. இது இப்ப நீங்க ஓப்பன் ஏபிஐக்கு போனீங்கன்னா அது காசு கட்டணும். ஜெமினிக்கும் அதே மாதிரி காசு கட்டணும். நிறைய ஏபிஐக்கு வந்துட்டு யாரும் ஃப்ரீயா தர மாட்டாங்க, எல்லாத்துக்குமே காசு கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ ஏபிஐக்கு வச்சு நான் ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா கிராக் GROQ. ஓகேவா? அந்த கிராக்ன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஏபிஐக்கு மேல இருக்கும். அதை கொடுத்து நீங்க கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏபிஐக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி இதுதான் வந்துட்டு நார்மலா கோட் அலித் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு.